அமெரிக்க சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் பூங்கொத்து மற்றும் புத்தகம் வழங்கி வரவேற்றனர். விமான நிலையத்தில் கூடியிருந்த திமுகவினர் முழக்கங்களை எழுப்பி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். 18 நிறுவனங்களுடன் சுமார் 7,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முதலமைச்சர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் அக்கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழக பல்கலைக்கழகங்களில் நிலவும் ஊதிய பாக்கி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசை கடுமையாக விமர்சித்தார். திண்டுக்கல் நகரில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் அரசு மருத்துவமனைகளில் பெண்கள் உள்பட 5 பேரும், தனியார் மருத்துவமனையில் 2 சிகிச்சை பெற்று வருவதாக அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் வீரமணி தெரிவித்துள்ளார். சிகிச்சை பெற்று வருபவர்கள் வடமதுரை, பழனி, கன்னிவாடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் அவர்கள் சார்ந்த பகுதிகளில் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் மாவட்டம் முழுவதும் டெங்கு ஒழிப்பு மருந்து தெளித்தல், தூய்மை பணியாளர்கள் மூலம் சுத்தம் செய்தல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதற்கிடையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் தற்போது வரை காய்ச்சல் காரணமாக 12 குழந்தைகள் உட்பட 45 நபர்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சாலையின் குறுக்கே வந்த பூனை மீது மோதாமல் இருக்க காரை திருப்பியதில் பின்னால் வந்த வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்தில் சிக்கிக் கொண்டன. வேலூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று பேரணாம்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்தது. கொணவட்டம் பகுதி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் ஓட்டுநர் சாலையின் குறுக்கே வந்த பூனை மீது மோதாமல் இருக்க வாகனத்தை திருப்பியுள்ளார். அப்போது பின்னால் வந்து கொண்டிருந்த லாரி மற்றும் அரசு பேருந்து அடுத்தடுத்து மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் கார், லாரி மற்றும் அரசு பேருந்து சிக்கி சேதமடைந்தன. விபத்து நடந்த இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயமடைந்த 3 ஓட்டுநர்கள் உட்பட 18 பேரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஓணம் பண்டிகையையொட்டி கல்லூரிகளில் கொண்டாட்டங்கள் களைகட்டின. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் மகாபலி மன்னன் வேடமிட்ட நபர் ஹெலிகாப்டரில் வந்திறங்கினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தாராபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் அத்தப்பூ கோலமிட்டு செண்டை மேளங்களுடன் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து விழாவில் பங்கேற்றனர். காஷ்மீர் மாநிலம் லடாக்கில் நடந்த பாரம்பரிய திருவிழாவை ஏராளமான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். லடாக்கில் குளிர்காலத்தை வரவேற்கும் விதமாக பாரம்பரிய ஜான்ஸ்கர் திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஜான்ஸ்கர் திருவிழாவினை லடாக் துணைநிலை ஆளுநர் BD மிஸ்ரா தொடங்கி வைத்தார். திருவிழாவில் பங்கேற்ற ஜான்ஸ்கர் பகுதி மக்கள் தங்களது பாரம்பரிய உடைகள் அணிந்து இசைக்கருவிகளை இசைத்து பாடல்களை பாடி நடனமாடினர். இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கலை நிகழ்ச்சிகளை உற்சாகமாக கண்டுகளித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜான்ஸ்கர் மக்களின் பாரம்பரிய ஆடைகள், அணிகலன்கள், இசைக்கருவிகள் காண்போரை வியப்படைய செய்யும் வகையில் அமைந்திருந்தது.
டெல்லியில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஷகெட் மெட்ரோ நிலையம், மதுரா சாலை, ஐஐடி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் மக்கள் பெரும் அவதியடைந்தனர். தண்ணீரில் இருசக்கர வாகனத்தை ஓட்ட முடியாமல் பலரும் தள்ளிக்கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டது. சாலையில் தேங்கிய மழைநீரால் பல இடங்களில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டெல்லி குருகிராம் விரைவு சாலையில் 3 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. இதனால் பல மணி நேரம் ஒரே இடத்தில் நிற்கும் நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டனர். டெல்லிக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் வழக்கத்திற்கு மாறாக முன்கூட்டியே குளிர்காலம் தொடங்கிய நிலையில் பனிப்பொழிவு காணப்படுகிறது. பனிப்பொழிவால் பல்வேறு நகரங்கள் வெள்ளை கம்பளி போர்த்தியது போல் காணப்படுகிறது. தென்மேற்கு பகுதியில் உள்ள கோல்டு பில்லன் மலைத்தொடர் முழுவதும் பனிப்பொழிவு சூழ்ந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. பனிப்பொழிவு காரணமாக புற்கள் தென்படாததால் கால்நடைகள் தீவனமின்றி சிரமமடைந்துள்ளன. பனிப்பொழிவு தொடங்கியுள்ளதால் வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். வழக்கமாக சுவிட்சர்லாந்தில் இது குளிர்காலம் இல்லை என்ற போதிலும் காலநிலை மாற்றத்தால் முன்கூட்டியே பனிப்பொழிவு தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மிலாடி நபி தினத்தையொட்டி ஏமனில் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. அதன் ஒரு பகுதியாக ஏமன் நகரங்கள் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இறை தூதரான முகமது நபியின் பிறந்த நாள் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மிலாத நபி தினத்தையொட்டி ஏமன் தலைநகர் சனாவில் இஸ்லாமியர்கள் பயன்படுத்தும் தலைப்பாகை, கொடிகள், சால்வை ஆகியவை விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நகரில் உள்ள வழிபாட்டு தலங்கள், முக்கிய கட்டடங்கள் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடைபெற்று வரும் நிலையில் மிலாது நபி தினம் கொண்டாடப்படுவதால் ஏமன் மக்கள் உற்சாகமடைந்துள்ளனர். ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி தொடரில் இந்திய அணி இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. 8வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி சீனாவின் புலுன்பியர் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் 6 அணிகள் பங்கேற்கும் நிலையில் முதல் 4 இடங்கள் பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். நடப்பு சாம்பியனான இந்தியா மோதிய 4 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்திய அணி தனது 5வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானுடன் இன்று மோதுகிறது. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கியில் இரு அணிகளும் 11 முறை சந்தித்துக் கொண்டதில் 7 முறை இந்தியாவும் 2 முறை போட்டியில் பாகிஸ்தானும் வெற்றி பெற்றுள்ளன. 2 போட்டிகள் டிராவில் முடிவடைந்துள்ளன. புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில்வே பாலம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா தலைமையிலான குழு ஆய்வு செய்தது. பின்னர் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகள், சிக்னல் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவற்றை ஸ்ரீவத்சவா தலைமையிலான ரயில்வே அதிகாரிகள் குழு பார்வையிட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீவத்சவா, ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்றும், பாம்பன் புதிய ரயில் பால பணிகள் முடிந்து போக்குவரத்துக்கு தயாராக உள்ள நிலையில் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்றார். I am here basically to see the station. We are going to commence services soon. So a lot of works, as you can see, are going on. Station development is underway, which will take some time. கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் ரத்து காரணமாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் நேந்திரன் வாழை விலை கிலோ 20 ரூபாயாக சரிந்துள்ளது. சத்தியமங்கலம், பவானிசாகர் சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000 ஏக்கரில் சாகுபடியாகும் நேந்திரன் ரக வாழையில் பெரும்பாலானவை கேரளாவுக்கு அனுப்பப்படுகிறது. கேரளாவில் ஓணம் பண்டிகை காலத்தில் நேந்திரன் வாழை 1 கிலோ 70 ரூபாய் வரை விற்பனையாகும். இந்நிலையில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் ரத்து செய்யப்படுவதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. இதனால் நேந்திரன் வாழையின் தேவை குறைந்து
விலை சரிவடைந்துள்ளது. கேரளாவிலிருந்து மொத்த வியாபாரிகள் கொள்முதல் செய்ய வராததால் வாழைத்தார்கள் தேங்கியுள்ளன. 2 வாரங்களுக்கு முன்பு கிலோ 55 ரூபாய்க்கு விற்ற நேந்திரன் வாழை விலை தற்போது கிலோ 20 ரூபாயாக சரிந்துள்ளது. விலை குறைந்துள்ளதால் பெரும்பாலான விவசாயிகள் நேந்திரன் வாழையை அறுவடை செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். விழுப்புரம் அருகே பாதாள சாக்கடை கழிவுநீர் சாலையில் ஓடும் நிலை உள்ளது. விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை பகுதி காந்தி சிலை அருகே பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கழிவுநீர் சாலையில் ஓடி வருகிறது. இதுகுறித்து விழுப்புரம் நகராட்சி பொறுப்பு ஆணையரிடம் கேட்டபோது சாலையை உடைத்து எடுப்பதற்கான அனுமதியை வழங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை தாமதப்படுத்தியதால் அடைப்பு எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். தற்போது அனுமதி கிடைத்துள்ளதால் விரைவில் அடைப்பு சரி செய்யப்படும் என்றார். குமரி மாவட்டம் கிள்ளியூரில் லஞ்சம் வாங்கிய நில அளவையர் கைது செய்யப்பட்டார். அஜித்குமார் என்பவர் தனது நிலத்திற்கு தனி பட்டா கேட்டு கிள்ளியூர் தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். நில அளவையர் ஞானசேகரன் தனி பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் அஜித்குமார் புகார் செய்தார். இதைத் தொடர்ந்து 10,000 ரூபாயை தாலுகா அலுவலகத்தில் ஓணம் கொண்டாட்டத்தில் இருந்த ஞானசேகரனிடம் அஜித்குமார் தந்துள்ளார். அப்போது ஞானசேகரனை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே ஆர்ச் அமைப்பதில் இரு தரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டதை அடுத்து ஒரு தரப்பினர் சாலை மறியல் செய்தனர். உரத்தூர் கிராமத்தில் காளியம்மன் கோயில் நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு கம்புகளால் ஆன ஆர்ச் அமைப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஒரு தரப்பினர் பூதலூர் 4 வழி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் தஞ்சை கோட்டாட்சியர் இலக்கியா பேச்சுவார்த்தையை நடத்தி சமாதானம் செய்ததைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஆவணி மாத வெள்ளிக்கிழமையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தங்கத்தேர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. தங்கத்தேர் உற்சவத்தையொட்டி காஞ்சி காமாட்சியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. பஞ்சவர்ண பூமாலைகள் அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் காமாட்சியம்மன் தங்கத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து கோவில் வளாகத்தை சுற்றி வந்தனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 15,000 கன அடியிலிருந்து 14,000 கன அடியாக குறைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது. தற்போது ஒகேனக்கல் அருவிக்கு நீர்வரத்து 14,000 கன அடியாக குறைந்திருந்தாலும் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் சுற்றுலாத்தலம் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டு வரும் பணிகளையும் வெள்ளப்பெருக்கின் போது ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் சாந்தி ஆய்வு செய்தார். அர்ஜென்டினாவில் விமான நிலைய ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் 300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அரசுடன் ஊதியம் தொடர்பான பிரச்சினை உள்ளதால் அர்ஜென்டினாவில் விமான நிலைய ஊழியர்கள் 24 மணி நேர போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனால் அர்ஜென்டினாவில் 319 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. விமான சேவை பாதிப்பால் 37,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டனர். ஊதியத்தை விரைந்து உயர்த்த வேண்டும் என விமான நிலைய பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிங்கப்பூரில் LED விளக்குகளால் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட கண்காட்சி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கனடாவைச் சேர்ந்தவர் அமைத்த இந்த பிரம்மாண்ட கண்காட்சியில் 2 கோடிக்கும் மேற்பட்ட LED விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் டைனோசர்ஸ், காடுகள், குளிர் பிரதேசம், மணல் திட்டுக்கள் உள்ளிட்ட பல தலைப்புகளின் கீழ் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சி பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இரவு பகலாக உழைத்து மக்களின் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் இந்த கண்காட்சியை உருவாக்கியுள்ளனர்.
மும்பை மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான 11வது ISL கால்பந்து தொடரின் முதல் போட்டி டிராவில் முடிவடைந்தது. 11வது ISL கால்பந்து தொடர் கொல்கத்தாவில் நேற்று தொடங்கியது. புதிதாக இணைந்துள்ள முகமைதன் ஸ்போர்ட்டிங் கிளப் உட்பட 13 அணிகள் இந்த தொடரில் பங்கேற்கின்றன. நடப்பு சாம்பியனான மும்பை சிட்டி மற்றும் மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான முதல் ஆட்டம் கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 9வது மற்றும் 28வது நிமிடங்களில் கோல்களை அடித்து 2-0 என மோகன் பகான் அணி முன்னிலை பெற்றது. பின்னர் சுதாரித்துக் கொண்ட மும்பை அணி 2ஆம் பாதியில் 2 கோல்களை அடித்து சமன் செய்தது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் மலைப்பாதையில் பேருந்து மற்றும் 2 லாரிகள் மோதிக்கொண்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். 30 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பதியிலிருந்து பெங்களூருக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மற்றும் குப்பம் பகுதியிலிருந்து சித்தூருக்கு சென்று கொண்டிருந்த 2 லாரிகள் மொகிலி மலைப்பாதையில் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 8 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பேருந்தில் பயணித்த 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக சித்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தால் திருப்பதி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த சித்தூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் மாணவிகள் ஆட்சியர் முன்பு குழந்தை திருமணம் குறித்த விழிப்புணர்வு பாடல் பாடியதோடு நடனமும் ஆடினர். திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீலேகா குழந்தைகள் திருமணம் குறித்த விழிப்புணர்வு பாடலை மாவட்ட ஆட்சியர் முன்பு பாடினார். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் தினசரி பணிகள் என்ன, மாவட்ட ஆட்சியர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்பது குறித்து மாணவர்கள் எழுப்பிய கேள்விக்கு மாவட்ட ஆட்சியர் அருணா பதிலளித்தார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஆட்சியர் அறிவுரை வழங்கினார். மேலும் நடனமாடிய 11ஆம் வகுப்பு மாணவி லோகேஸ்வரியை ஆட்சியர் பாராட்டி புத்தகத்தை பரிசாக வழங்கினார். திருப்பத்தூர் அருகே அங்கன்வாடி மைய கட்டிடம் இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் குழந்தைகள் மரத்தடியில் கல்வி கற்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. ஒழுகமங்கலம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி கட்டிடம் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள அச்சம் காரணமாக பெற்றோர் பலர் தங்கள் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்புவதை நிறுத்தியுள்ளனர். இங்கு வரும் குழந்தைகளுக்கும் மரத்தடியிலேயே வகுப்புகள் நடைபெறுகின்றன. இது குறித்து வேதனை தெரிவித்துள்ள பெற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் மழைக்காலம் வந்தால் குழந்தைகள் எங்கே அமர வைக்கப்படுவார்கள் என்பது பெரும் கேள்வியாக இருக்கிறது. உடனடியாக புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பால்வாடி கட்டடம் கட்டி இப்போ ஒரு 30 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 30 வருடங்களுக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 பிள்ளைங்க இதில் படிக்கிறாங்க. 25 பிள்ளைங்களில் 15 பிள்ளைங்க தான் வர்றாங்க. இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட்டடம் ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுனால யாரும் வர்றதுக்கு பயப்படுறாங்க. இது அரசாங்கம் முன்னெடுத்து எங்களுக்கு இதை பில்டிங்கை கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது குறித்து ஒழுகமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கட்டுமான பணிகள் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயம் மிகச்சிறப்பாக நடந்ததென்றும் ஏதேதோ குற்றம் சாட்டி அதை நிறுத்த முயன்றவர்கள் 2ஆம் நாளில் டிக்கெட் கேட்டு அணுகியதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஃபார்முலா 4 கார் பந்தயம் சிறப்பாக நடைபெற உழைத்த அதிகாரிகள், ஊழியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த போட்டி எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா சில வீடியோ ஷாட்ஸ் எல்லாம் வந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க. அது ஒரு பக்கம் ரேஸ் அழகா நடந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் ஆஃப் த ரோட்ல அழகா டிராபிக் ஜாம் மூவ் ஆயிட்டு இருந்து. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா கூட நம்மள சரி விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால பாராட்ட ஆரம்பிச்சாங்க. சின்னதா ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்திருந்தா கூட அதை ஊதி பெருசாக்க நிறைய பேர் காத்திருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா 2 நாய்க்குட்டி உள்ள ஓடி வந்துருச்சு. அதை கூட விமர்சனம் பண்ணாங்க. நாய் ரேஸ் நடத்துறாங்களா, கார் ரேஸ் நடத்துறாங்களா அப்படின்னு. இது நடத்துறது F4, அதுவும் சிட்டிக்குள்ளார நடத்துறோம். F1 ரேஸ்ல கூட உள்ளார நாய்க்குட்டி, முயல்குட்டி, மான்குட்டி இதெல்லாம் உள்ள வந்துடும். இது கூட தெரியாத அடிபாளிகள் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க.
நாங்க நினைச்சதை விட அதிகமான டிக்கெட் சேல்ஸ், அதாவது யார் இந்த கார் ரேஸ் நடத்தக்கூடாது எப்படியா நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க 2வது நாள் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதா, எங்களுக்கு பாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க.